நீங்கள் நிறைய இடத்துல அப்படி தான் நடக்குது பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னன்னு புரியாமல் சக கிறிஸ்தவர்களை ஏதாவது குறை சொல்லி குற்றம் சொல்லி கண்டுபிடிச்சி நான் பெரிய விசுவாசியாக்க அவங்க ஒன்றும் இல்லை, அவங்க இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது தான் வேலையாக இருக்குது. சில குறைகளை குற்றங்களை காணும்போது இதை வச்சு இந்த ஆளை எப்படி ஒன்றுலாமாக்கலாம், அம்பலப்படுத்தி கேவலப்படுத்தலான்றது, மட்டம் தட்டி இழிவுபடுத்தி வேடிக்கை பார்க்கலான்னு நினச்சா இப்போ யூடியூபெல்லாம் வேறு வந்துருச்சு இல்லையா. எப்போ யாருக்கிட்ட எந்த குறையை கண்டுபிடிச்சி போட்டு கிளின்னு கிளிக்கலாம், இதுதான் பெரிய ஆவிக்குரிய ஊழியன்னு சிலர் நடிச்சிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் அது அசுத்த ஆவியின் வேலை. அது பவுலப்பன் சொல்கிறாரு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை உண்பதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, படைக்கப்பட்டதை சாப்பிட்றதுல எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது அதை படைச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்கன்னா நான் சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறாரு. ஐயோ பவுலா வாங்கி சாப்பிட்டாரு அதை, ஐயோ இப்படி இப்படிலாம் யோசிக்கிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, நம்ம ஊர்லேயே இருக்கிறாங்க. இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அது எதை காண்பிக்கிறது? சரியாக அவன் போதிக்கப்படவில்லை. பவுல் அளவுக்கு அவன் இன்னும் வளரலை, ஒரு முதிர்ச்சிக்கு வரல, புரிஞ்சுக்கல. சிலர்லாம் ஒரு நாள் முழிக்கிறீங்க, ஏன்னா என்னடா இது அதை போய் சாப்பிட்லான்னு சொல்கிறாரு இந்த பாஸ்டரு அப்படின்னு. சரி இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு வழங்குற மாதிரி சொல்கிறேன். சிலதெல்லாம் சொல்லுன்னு சொன்னால் தான் வழங்கும் இல்லையா. இன்னைக்கு சாப்பிட்டீங்களா நீங்கள்லாம்? சிக்கனு மட்டனு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டீங்க. கடையில் அல்லேலியான்னு சொல்லி வெட்டி கொடுத்தாங்க. அதை வெட்டுறதுக்கு முன்னால் எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் வந்து எதுக்கெல்லாம் என்ன படைக்கணுமோ படைச்சிட்டு தான் வந்து அப்புறம் தான் உங்களுக்கு வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஒரு தடவை ஒரு கார் வாங்கினேன். அந்த காலத்தில் ஜென்னு ஒரு கார் வந்தது இல்லையா, புதுசாக மாருதி ஜென். அதுவே வாங்கின புது கார் வாங்கிட்டு எடுக்கிறதுக்கு போனால் ரெடியாக இருக்குது கார், நல்லா வாஷ் பண்ணி ஜம்முன்னு வச்சுருக்கிறான். திடீர்னு பார்க்குறேன் வீலுக்கு கீழே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறான். ஒரு ஆள் மாலையை கொண்டாடுறாரு மாட்டுறதுக்கு, சில காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அவங்க வழக்கத்தின்படி பண்ணுறாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் இருங்க, நான் ஒரு ஜபம் பண்ணுறேன், அதுவே போதும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க, இந்த எலுமிச்சம்பழம்லாம் கூட தேவையில்லை, நான் ஒரு ஜபம் பண்ண விரும்புகிறேன், நீங்கள்லாம் வந்து கூடி நில்லுங்க, நான் ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா நான் கடவுள் இந்த காரை கொடுத்தாருன்னு நான் நம்புகிறேன், கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிடுறேன், உங்களுக்காகவும் ஜபம் பண்ணுறேன், நான் உங்கள் கம்பெனிக்காகவும் ஜபம் பண்ணுறேன், வாங்க என்ன. எல்லாம் வந்து கை கட்டிட்டு பயபக்தியாக நின்னாங்க. ஒரு ஜபத்தை பண்ணேன், எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு ஜபம். அப்படியே அந்த இடமே அப்படியே அமைதல் நினைச்சலாம். ஜபம் பண்ணோடனே அதுக்குள்ளே அந்த எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, மாலைகள்லாம் திருப்பி கொண்டு போயிட்டாங்க. இது வேணாம்ப்பா, அவர் ப்ரேயர் பண்ண போகிறாரியா பாஸ்டர் அவர் விடுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் உள்ளே உட்காந்து ஸ்டார்ட் பண்ண ஓடிட்டு வந்துட்டேன். ஒருவேளை நான் போகிறதுக்கு முன்னால் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா காரே வானம் போனால் வந்திருப்பேன் நான். நீங்கள் வேறு காசு வேறு கொடுத்தாச்சுங்க. விசுவாசிகள் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி அப்படிலாம் வாசிக்கிறோம் இல்லையா. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்கிறது எதுக்கு? இன்னொருத்தர் கெட்டு போயிடாமல் இருக்கணுன்றதுக்காக தான். அவங்கள குறை சொல்லணுன்றதுனால இல்லை, அவர்களை இழிவுபடுத்தணுன்றதுனால இல்லை, அவங்கள்ட்ட ஏதாவது குறையை கண்டுபிடிச்சி எதையாவது குற்றம் சொல்லலான்றதுக்காக அல்ல. நீங்கள் நிறைய இடத்துல அப்படி தான் நடக்குது பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னன்னு புரியாமல் சக கிறிஸ்தவர்களை ஏதாவது குறை சொல்லி குற்றம் சொல்லி கண்டுபிடிச்சி நான் பெரிய விசுவாசியாக்க அவங்க ஒன்றும் இல்லை, அவங்க இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது தான் வேலையாக இருக்குது. இப்போ யூடியூபெல்லாம் வேறு வந்துருச்சு இல்லையா. எப்போ யாருக்கிட்ட எந்த குறையை கண்டுபிடிச்சி போட்டு கிளின்னு கிளிக்கலாம், இதுதான் பெரிய ஆவிக்குரிய ஊழியன்னு சிலர் நடிச்சிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் அது அசுத்த ஆவியின் வேலை. அது ஆவிக்குரிய ஊழியம் கிடையாது இந்த மாதிரி பேசுகிறது. குற்றம் கண்டுபிடிக்கணுமாக்கும் பைபிளுக்கு, அதெல்லாம் ஒன்றும் சொல்லி இல்லை. எப்படி ஒருத்தர்கிட்ட இருக்க குறைய ஒருத்தர் கண்டுபிடிக்கும் போது விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க? அவங்களை இழிவுபடுத்த பார்க்க மாட்டாங்க, கேவலப்படுத்த பார்க்க மாட்டாங்க. அவர்கள்ட்ட போய் அதை பேசி அவர்களை இன்னும் மேம்படுத்த சிறப்பானவர்களாக்க. ஏன்னா அவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளாச்சு, அவங்களை கெடுக்க விரும்பல. நம்ம
எவ்வளவு பக்குவமாக பேசி அதை சரிப்படுத்துறதுக்கு, அவங்கள இன்னும் சிறப்பானவர்கள் ஆக்குறதுக்கு நம்ம பேசுகிறோமோ அப்படி பேசணும்னு நினச்சி தான் பண்ணுவாங்களே ஒழிய அம்பலப்படுத்தி இழிவுபடுத்தி கேவலப்படுத்தலான்றது நினைக்கவே மாட்டார்கள். சில குறைகளை குற்றங்களை காணும்போது இதை வச்சு இந்த ஆளை எப்படி ஒன்றுலாமாக்கலாம், மட்டம் தட்டி இழிவுபடுத்தி வேடிக்கை பார்க்கலான்னு நினச்சா அது வாழ்க்கையை அழித்து விடும். பலவீனமான மனசாட்சி எழுதியிருக்க பார்த்தீங்களா? இது பாருங்க, பலவீனமான மனசாட்சின்னு எதை சொல்றாரு? பவுலப்போஸ்தலன் சொல்றாரு ஒரு இடத்துல, அதை வாசிக்கிறேன் நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க வாசித்துங்க. பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை உண்பதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, விக்கிரகம் வந்து ஒன்றும் இல்லை, ஐடில். ஐடில்னா நத்திங். நத்திங் வந்து என்ன பண்ண முடியும்? நத்திங் என்ன சம்திங் எதுவும் பண்ண முடியாது. ஆகவே அதுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்றதுல எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது அதை படைச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்கன்னா நான் சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறாரு. ஆனால் என் கூட இன்னொரு சகோதரன் இருக்கான், ஒரு கிறிஸ்தவ சகோதரன். அவன் வந்து ஒரு விதமான பின்னணியிலேருந்து வந்திருக்கான். ஒருவேளை அந்த விதமான பின்னணியிலேருந்து வந்திருக்கலாம். அவனுக்கு வந்து ஐயோ இது பெரிய பாவம் மாதிரி தெரியுது. ஐயோ பவுலா வாங்கி சாப்பிட்டாரு அதை, ஐயோ இது சாப்பிட்டா வயிறு வலிக்குமே, இது சாப்பிட்டா நோய் வந்து செத்து போயிடும், அப்படி இப்படின்லாம் யோசிக்கிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, நம்ம ஊர்லேயே இருக்கிறாங்க. இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க, அந்த காலத்துலேயும் இருந்தாங்க. பவுல் சொல்கிறாரு, அவன் எப்படிப்பட்ட மனசாட்சி அவனுக்கு இருக்குது? பலவீனமான மனசாட்சி. ஏன் பலவீனமான மனசாட்சி? அவன் செய்கிறது சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை, அதனால இந்த பாதிப்பு ஏற்பட போகிறதில்லை. ஆனால் அவன் தப்புன்னு நினைக்கிறான், ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு நினைக்கிறான். அவன் நல்லதை செஞ்சுட்டு கெட்டதை செஞ்சிட்டோமோங்கிற சந்தேகம் அவனுக்குள்ள. அது எதை காண்பிக்கிறது? சரியாக அவன் போதிக்கப்படவில்லை. பவுல் அளவுக்கு அவன் இன்னும் வளரலை, ஒரு முதிர்ச்சிக்கு வரல, புரிஞ்சுக்கல. சிலர்லாம் ஒரு நாள் முழிக்கிறீங்க, ஏன்னா என்னடா இது அதை போய் சாப்பிடலான்னு சொல்கிறாரு இந்த பாஸ்டரு அப்படின்னு. சரி இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு வழங்குற மாதிரி சொல்கிறேன். சிலதெல்லாம் சொல்லுன்னு சொன்னால் தான் வழங்கும் இல்லையா? இன்னைக்கு சாப்பிட்டீங்களா நீங்கள்லாம்? சிக்கனு மட்டனு எல்லாத்தையும் வாங்கிட்டு சாப்பிட்டீங்க. கடையில் அல்லேலியான்னு சொல்லி வெட்டி கொடுத்தாங்க. அதை வெட்டுறதுக்கு முன்னால் எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் வந்து எதுக்கெல்லாம் என்ன படைக்கணுமோ படைச்சிட்டு தான் வந்து அப்புறம் தான் உங்களுக்கு வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. நெல் வயலில் விளையிறதுக்கு முன்னாலேயே எல்லாம் பண்ணிட்டாங்க. விளைஞ்ச உடனே அதனுடைய முதற்பல் நடத்தி எதுக்கெல்லாம் படைக்கணுமோ படைச்சிட்டாங்க. என்னென்னலாம் பண்ணணுமோ அதை வச்சு எல்லாம் கும்பிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு தான் ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு வருது. அங்கே வந்தோன்னா அவன் திருப்பியும் பண்ணுறான் முதல்ல ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ரீட்டைல் மார்க்கெட்டுக்கு வருது, மளிகை கடைக்கு வருது. அதான் அவன் முதல்ல அவன் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு, அது நம்ம ஜனங்க ரொம்ப ரொம்ப ரிலீஜியஸ் ஆளுங்க இல்லையா, செய்யாமல் பண்ணக்கூடாது இல்லையா. அது எல்லாம் யார் யாருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு படைச்சிட்டு அப்புறம்தான் வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு விற்பான். அதைத்தான் சாப்பிட்டு வந்துருக்கிறீங்க. இன்னைக்கு ஏதாவது பண்ணுதா? இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களே, ஏதாவது பண்ணியிருக்கா உங்களுக்கு? ஐயோ ஒன்றுமே பண்ணலையே. நான் ஒரு தடவை ஒரு கார் வாங்கினேன். அந்த காலத்தில் ஜென்னு ஒரு கார் வந்தது இல்லையா, புதுசாக மாருதி ஜென். அதுவே வாங்கின புது கார் வாங்கிட்டு எடுக்கிறதுக்கு போனால் ரெடியாக இருக்குது கார், நல்லா வாஷ் பண்ணி ஜம்முன்னு வச்சுருக்கிறான். திடீர்னு பார்க்குறேன் வீலுக்கு கீழே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறான். ஒரு ஆள் மாலையை கொண்டாடுறாரு மாட்டுறதுக்கு, சில காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அவங்க வழக்கத்தின்படி பண்ணுறாங்க, அதை ஒன்றும் நம்ம இழிவாக சொல்லலை நான். அவங்க வழக்கத்தின்படி பழக்கத்தின்படி பண்ணுறாங்க. வந்துட்டாங்க ரெடியா. நம்ம அதை எப்படி கையாளுறது? நான் சொன்னேன், கொஞ்சம் இருங்க, நான் ஒரு ஜபம் பண்ணுறேன், அதுவே போதும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க, இந்த எலுமிச்சம்பழம்லாம் கூட தேவையில்லை, நான் ஒரு ஜபம் பண்ண விரும்புகிறேன், நீங்கள்லாம் வந்து கூடி நில்லுங்க, நான் ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா நான் கடவுள் இந்த காரை கொடுத்தாருன்னு நான் நம்புகிறேன். கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிடுறேன், உங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுறேன், நான் உங்கள் கம்பெனிக்காகவும் ஜெபம் பண்ணுறேன், வாங்க என்ன. எல்லாம் வந்து கை கட்டிட்டு பயபக்தியாக நின்னாங்க. ஒரு ஜபத்தை பண்ணேன், எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு ஜபம். அப்படியே அந்த இடமே அப்படியே அமைதல் நினைச்சலாம். ஜபம் பண்ணோடனே அதுக்குள்ளே அந்த எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, மாலைகள்லாம் திருப்பி கொண்டு போயிட்டாங்க. இது வேணாம்ப்பா, அவர் ப்ரேயர் பண்ண போகிறாரியா பாஸ்டர் அவர் விடுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் உள்ளே உட்காந்து
ஸ்டார்ட் பண்ண ஓடிட்டு வந்துட்டேன். ஒருவேளை நான் போகிறதுக்கு முன்னால் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா காரே வானம் போனால் வந்திருப்பேன் நான். நீங்கள் வேற காசு வேற கொடுத்தாச்சுங்க. சரி, இப்போ இன்னைக்கு ஒன்றும் பண்ணல. ஆனால் அந்த ஒவ்வொரு பார்ட்ஸும் எந்தெந்த ஊரில் எந்தெந்த நாட்டில் செஞ்சாங்களோ தெரியல, நம்ம ஊரில் கண்டிப்பாக செஞ்சுருந்தா அங்கங்கே அதையெல்லாம் வச்சு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணி அப்புறம் தான் இதில் பொறிச்சிருப்பாங்க. அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கும் போதே எல்லாம் பண்ணியிருப்பாங்களே, அந்த மிஷினெல்லாம் பண்ணியிருப்பாங்களே, அந்த மிஷினில் தானே இதை செஞ்சாங்க, இந்த நட்டு போல்ட்டெல்லாம். ஹலோ, கார் என்ன உடமையாக போச்சு? 8 வருஷம் வச்சுருந்தேன் நான். ஒரு நாளும் ப்ரிப்பேர் ஆகி நின்னதில்லை, நல்லா தான் ஓடிச்சு. இருக்கீங்களா? போயிட்டீங்களா? இல்லைன்னா போய் வெளியே போய் என்ன குறை சொல்லிப்பாங்க. அவர் சொன்னார் அதை சாப்பிட்லான்னாரு. நான் சொல்கிறேன், நீங்களே சாப்பிட்றீங்க, நல்லா பேசாமல் இருங்க. வாய் திறந்து பேசக்கூடாது யாரும். இவ்வளோ வருஷமாக சாப்பிட்ருக்குறீங்க, என்ன குறை சொல்லக்கூடாது. என்ன பைபிளை நல்லா படிங்க. பவுல் அப்போஸ்தலன் அதான் சொல்கிறார். அது என்ன பண்ணும்பா நம்மள? அது ஒன்றும் பண்ணாது, சாப்பிட்டுன்றாரு. ஆனால் ஒரு கிறிஸ்தவ சகோதரனுக்கு அது இடலாம் இருக்குமானா, அவன் ஒருவேளை இதை பற்றி ஒருவேளை பயந்துக்கிட்டு இன்னும் போதிக்கப்பட்டு வளராமல் நிலையில்லாமல் இருந்தானா, இதுதான் அவனுக்கு புரியலன்னா அவன் ஏன் குழப்புற? நீ போட்டு குழப்பாத. அவன் நிமித்தமாக அதை நான் சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லதுன்றார் இல்லையா? ஏன்னா அவனுக்கு பலவீனமான மனசாட்சி, இவருக்கு இல்லை. இவர் மனசாட்சி ஒன்றும் பாதிக்கல, இவரை அவனை பாதிக்கிறது அது இல்லையா? இங்க என்ன சொல்றாரு? நீங்க செய்கையினால, அதாவது வசனத்தினால நாவினால அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூர்ந்தீங்கன்னா, அப்படிதான் அன்பு கூறணும். அப்படி அன்பு கூர்ந்தீங்கன்னா நாம் நம்மை சத்தியத்துக்குள்ளவர்கள் என்று அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொண்டு அதன் மூலமாக நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன் நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய இருதயம் மனசாட்சி ஷோர், நீ கடவுளுடைய பிள்ளை தான், நீ கர்த்தருக்குள்ளதான் இருக்கிற, சத்திய வசனத்துக்குள்ளதான் இருக்கிற, சத்தியத்துக்குரியவன் நீ அப்படின்னு நமக்கு சாட்சி கொடுக்குது. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியை தீர்க்குமானால், இப்போ இங்கே என்ன பிரச்சனை? சிலருக்கு எந்த தப்பும் பண்ணலைன்னா கூட, நல்லதே பண்ணியிருந்தா கூட தப்பு பண்ணிட்டோமோன்ற சந்தேகம் இருக்குது. வேதம் சொல்லுது கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்களாக இருக்கிறோன்னு. கர்த்தர் நம்மளை பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக நம்ம காண்கிறார். அவர் மேலே விசுவாசத்தை வச்சுட்டோம். நாம் பெர்ஃபெக்ட் கிடையாது, நம்மளை ஒரு நாள் மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. பர்ஃபெக்டாக இல்லைனாலும் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து சுத்திகரித்து கழுவி நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர். அதை நம்பணும் நம்ம. ஆனால் நம்ம என்ன நம்புகிறோம்? நாம் செஞ்ச செய்கையின் மூலமாக நம்ம என்ன செய்ய முடிவுக்கு வந்துடுறோம், நான் தகுதி இல்லைன்னு முடிவுக்கு வந்துடுறோம். அப்படிப்பட்ட காட்களை சொல்கிறார். நம்முடைய இருதயமே நம்ம குற்றவாளியாக தீர்க்குமானால், அதாவது இல்லை நான் தகுதி இல்லை, நான் நல்லவனே கிடையாது, எனக்கு கொஞ்சம் கூட நான் ஒரு ஆவிக்குரியவனே கிடையாது அப்படின்னு உங்களுடைய இருதயம் உங்களை குற்றவாளிகளாய் தீர்க்குமானால், அதுக்கு பதில் என்ன சொல்றாரு? தேவன் நம்முடைய இருதயத்தை காட்டிலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்து இருக்கிறார். உங்க இருதயத்தை நம்ப போறீங்களா? உங்க மனசாட்சியை நம்ப போறீங்களா? அல்லது தேவனை நம்ப போறீங்களா? உங்க இருதயம் சொல்லுது நீங்க குற்றவாளின்னு, அது தப்பா சொல்லிக்கிட்டு இருக்குது. சில நேரத்தில் தப்பா சொல்றதுக்கு காரணம் ஏன்னா, இவங்க ஒன்றும் தப்பு செய்யலை, நல்லா தான் செஞ்சுருக்காங்க. கோயிலுக்கு போனால் அங்கே அப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? ஏசு இன்னைக்கு வந்தார்னா 2 வயலில் இருப்பார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், இன்னொரு நீ தான் கைவிடப்பட போகிறவன். நானே பயந்துருக்கிறேன் அந்த காலத்தில். சில ஆளுங்க வந்தாங்கன்னா அந்த 2ஆம் வருகையை பற்றி பேசுகிறேன்னு பேசிட்டு நமக்கு தூக்கமே வராது. நான் போய் வீட்டில் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே இன்னைக்கு வந்துடாதீங்க தயவு செய்து, ஒரு 4 நாள் டைம் கொடுத்தாலாம் சரி பண்ணிடுறேன், எல்லா தப்பையும் சரியாக்கிடுறேன், அப்புறம் வந்துட்டுனா நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்தால் தொலைஞ்சேன், நான் கைவிடப்பட்டு போயிடுவேன். அவ்வளோ பெரிய பயம் உள்ள. பயம் இல்லாமல் நல்லா தானேங்க போவேன் கோயிலுக்கு. பாட்டெலாம் பாடினேன், வேற பாட்டு பாடினோடனே பயமுறுத்தி அமைச்சிட்டாங்க. போவியே நீ பார்த்துடலாம் உன்னை, அவ்வளோ லேசா நீ போயிடுவியா, தினம் லேசான காரியமா அப்படின்ன உடனே நமக்கு ஆடி போச்சாங்க. ஐயோ நம்ம எப்படி போகிறோம்? இவர் சொல்கிறத பார்த்தா யாருமே போக முடியாது, அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம எப்படி போவோம்? நம்மகிட்ட 1000 குறை இருக்குதே. நல்லா இருந்தவனுக்கு கூட ஒரு குற்ற உணர்வை ஏற்றி அனுப்புறது. நான் முதல்ல இங்கே ஆரம்பித்து பிரசங்கம் பண்ணும்போது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் சொன்னார், ஏங்க உங்கள் சபைக்கு வந்தால் சபைக்கு வந்த மாதிரியே தெரிலங்க. ஏன்னு
நான் முன்ன ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் அங்கே போனால் பலார்னு அரைகிற மாதிரி இருக்கும். கன்னத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃபுல்லாக அங்கே உட்காந்து பிரசங்கம் முழுக்க அடி வாங்கிட்டு வெளியே வந்து மனைவிகிட்ட சொல்லிட்டு போவோம், நல்லா கொடுத்தாருல்ல இன்னைக்கு. அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு, நல்லா வாங்கிட்டு வந்தோம் இன்னைக்கு போய் அப்படின்னு. நீங்கள் பார்த்தா தடவி கொடுக்குற மாதிரி இருக்குது, கொஞ்சிற மாதிரி இருக்குது நீங்கள் பிரசங்கம் பண்ணுறது. இது என்ன கிறிஸ்தவ பிரசங்கமா அப்படிங்கிறாரு அவர். ஏன்னா அதுதான் பழக்கமாயிடுச்சு. இது தப்பாக தெரியுது அவங்களுக்கு. இந்த ஆளுடைய இப்போ இவர் சொல்கிற கேஸ் அந்த மாதிரி கேஸு சரியான விதத்தில் தான் நடந்திருக்கிறான். ஆனால் இருதயம் அவனை குற்றவாளி என்று தீர்க்கிறது. அப்போ இருதயம் குற்றவாளியை நம்ம தீர்த்தா என்ன பண்ணணும்? கர்த்தர் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளணும். உங்கள் இருதயம் பெருசா அல்லது உங்களுடைய மனசாட்சி பெருசா? கர்த்தர் பெரியவரா? உங்கள் மனசாட்சி சொல்றது பெருசா கர்த்தர் சொல்றது பெருசா? கர்த்தர் சொல்றது தான் பெருசு. ஏன்னா கர்த்தர் உங்கள் இருதயத்தை அறிஞ்சிருக்கிறார், இருதயத்தை காட்டிலும் பெரியவர் அவர், இல்லையா? உங்க மனசாட்சி இருதயம் கர்த்தர் அப்படின்னு வரும்போது இந்த ரெண்டுத்துக்கும் எதை நீங்க பெருசா மதிக்கிறீங்க? மனசாட்சி இருதயத்தையும் இருதயத்தில் இருக்கிற மனசாட்சியுமா அல்லது கர்த்தரையா? நான் சொல்றேன், நான் கர்த்தரை தான் பெருசா மதிக்கிறேன். என் வாழ்க்கையில் அவருக்கு தான் நம்பர் 1 இடம், அவரை தான் வணங்குகிறேன், அவரை தான் எல்லாத்த காட்டிலும் மிகப்பெரியவராக நினைக்கிறேன், ரொம்ப முக்கியமானவராக நினைக்கிறேன். ஆகவே அவர் தான் எனக்கு முக்கியம். ஆகவே அவர் சொல்றது தான் எனக்கு முக்கியமாய் தோன்றுகிறது. என் மனசாட்சி எத்தனை சொன்னாலும், நீ குற்றவாளின்னு கதறினாலும், கர்த்தர் என்ன நீதிமான்னு சொல்லிட்டா நான் நீதிமான்னு நான் நம்புகிறேன். என் மனசாட்சியே என்ன குற்றவாளின்னு சொல்லலாம். ஒருவேளை ஒரு தவறான போதனையினால, தவறான வழிகாட்டுதல்னால, அறியாமையினால, உள்ளே இருக்கிற ஒரு நெகட்டிவ் மனப்பான்மையினால என் மனசாட்சி அப்படி சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய இருதயம், அங்கதான் மனசாட்சி இருக்கு இல்லையா, அதை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் நீதிமான் என்று.